பிரவீன், தற்பொழுது நீங்கள் கூறியது போல சில 5 நிமிடங்களுக்கு முன்னால் காங்கிரஸ் கூட்டணி முந்தியது. தற்போது மீண்டும் பாஜக கூட்டணி மகாராஷ்டிராவில் முந்த ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் எண்ணிக்கை பெரிய வித்தியாசம் இல்லை, மிக குறைந்த வித்தியாசத்தில் 2-3 இடங்களில் தான் முன்னிலை இருக்கின்ற தற்போது நிலையில் 82 இடங்களில் பாஜக கூட்டணி 83 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கூட்டணி 79, காங்கிரஸ் கூட்டணி 78, 83 இடங்களிலே பாஜக கூட்டணி முந்துகிறது. எனவே மீண்டும் நான் ஏற்கனவே கூறியது போல இது ஒரு 1000 மீட்டர் பந்தயம் ஓட்டப்பந்தயமாகவோ 500 மீட்டர் ஓட்டப்பந்தயமாகவோ 200 மீட்டர் ஓட்டப்பந்தயமாகவோ இல்லை, 10 மீட்டர் ஓட்டப்பந்தயம் போல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். யார் முந்துகிறார்கள் என்பது நெக் அண்ட் நெக் ரேஸ் என்பார்கள் ஆங்கிலத்தில். அந்த சொற்றொடர் போல் தான் தற்போது சென்று கொண்டிருக்கிறார்கள். நீயா நானா, யார் முந்த போகிற என்ற கழுத்தினை யார் முன்னால் வைக்கப் போகிறார் என்ற வகையில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு கடுமையான ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்து கொண்டிருக்கிறது. யார் ஜெயிக்கப் போகிறார் என்ற வகையில் காங்கிரஸ் கூட்டணியாகட்டும், அதே போன்று பாஜக கூட்டணியாகட்டும், இரண்டுமே தற்போது சம பலத்துடன் அங்கு மோதி கொண்டிருக்கிறார்கள். யார் ஜெயிக்கப் போகிறார் என்பதை நொடிக்கு நொடி முடிவுகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. தபால் வாக்குகள் தற்போது நமக்கு கிடைத்த மற்றும் ஒரு முக்கிய தகவல், கிட்டத்தட்ட 68 மையங்களில் 68 வாக்கு எண்ணிக்கை மையங்களிலே இவிஎம் வாக்குகள் எண்ணப்படும் பணி தொடங்கியது. மகாராஷ்டிராவிலே 68 மையங்களில் இவிஎம் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. தபால் வாக்குகள் முடிந்து 68 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை, அதாவது இவிஎம் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி இருக்கிறது. எனவே இந்த இவிஎம் வாக்குகள் எண்ணப்படும் போதுதான் நமக்கு உண்மையான முன்னிலை நிலவரங்கள் தெரிய வரும். யார் முந்துகிறார்கள் என வாக்குகள் பெரிதாக வரும், யார் முந்த போகிறார் என்ற தெரிய வரும். தற்போது நிலையிலே கடுமையான ஒரு போட்டி நிலவிக் கொண்டிருக்கிறது. பாஜக 96, காங்கிரஸ் 79 என்ற வகையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே மகாராஷ்டிராவிலே விறுவிறு களமாக இருக்கிறது. காங்கிரஸ் இருதிலே முந்துகிறது, பாஜக கூட்டணி முந்துகிறது, காங்கிரஸ் கூட்டணி முந்துகிறது, பாஜக காங்கிரஸ் என கடுமையான ஒரு போட்டி, சிறந்த தேர்தல் ஒரு முடிவுகளை கொடுக்கக்கூடிய சூழலாக காணப்படுகிறது. தற்போது நிலையிலே அங்கு பாஜக முந்திக் கொண்டிருக்கிறது என்ற தகவல் கிடைக்கிறது. ஆனால் வயநாட்டிலே அபாரமான முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார் பிரியங்கா காந்தி என்ற தகவலும் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அந்த தகவல்களின் நம்முடைய வரைகளிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று ஜார்க்கண்டிலே பாஜக முந்துகிறது. ஜேஎம்எம் கூட்டணி சற்று பின்னடைவை சந்தித்திருக்க ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணி என்பதையும் பார்க்கிறோம். அதே போன்று பாஜக தனிப்பட்ட முறையிலே மிக சிறப்பாக மகாராஷ்டிரா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். 95 60 இடங்களை பாஜக மட்டும். ஆனால் அங்கு ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனாவாகட்டும், அதே போல அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகட்டும் பின்னடைவை சந்தித்திருக்கிறேன் என்ற தகவல் வந்திருக்கிறது. எனவே தற்போது நிலையிலே காங்கிரசும் பாஜகவும் நீயா நானா என்ற வகையில் மாறி மாறி முன்னிலை வகித்து வருகின்ற என்ற தகவல் தான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் ஜார்க்கண்டில் 33 இடங்களிலே பாஜக கூட்டணி முந்துகிறது. அதே போன்று 20 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களிலே காங்கிரஸ் கூட்டணி முந்திருக்கிற என்ற தகவலையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது நிலையில் இது ஹேமந்த் சோரன் மீண்டும் ஜெயிப்பாரா, மீண்டும் தன்னால் முதலமைச்சர் ஆக முடியுமா என்ற நிலையில் சற்று பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஹேமந்த் சோரன் என்பதை நம்மால் உணர முடிகிறது. அந்த வகையில் ஜேஎம் பெரும் பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஜார்க்கண்டிலே. ஆனால் காங்கிரஸ் அவர்களுக்கு பக்கபலமாக தற்போது அவர்களை முந்த வைப்பதற்கான முயற்சி இருக்கிறார். ஆனால் தற்போது இவிஎம் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. வாக்குகள் எண்ணிக்கை நிலவரம் முன்னிலை நிலவரங்கள் தெரிய வரும்பொழுது முழுமையான முடிவுகள் நமக்கு தெரிய வரும். தற்போது நிலையிலே மகாராஷ்டிரா சட்டப்பேரவையிலே 100 இடங்களுக்கு தற்போது முதல் மிக முக்கியமான ஒரு முன்னிலை நிலவரம் தெரிய வந்திருக்கிறது. மகாராஷ்டிராவிலே பாஜக கூட்டணி 100 இடங்களுக்கு மேல் முன்னிலை பெற்றிருக்கிறது என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. முதற்கட்டமாக இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய டிக்கர் வரைகளில் பார்க்கலாம். 105 இடங்கள் பாஜக கூட்டணி 105 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் 79. ஆனால் இவை அனைத்துமே முதற்கட்டமாக வந்து கொண்டிருக்கும் முன்னிலை நிலவரங்கள் என்றால் மீண்டும் நேர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஹரியானாவிலே இப்படிதான் முதலிலே தபால் வாக்குகளை வைத்து முன்னிலை நிலவரங்களில் காங்கிரஸ் முந்துகிறது, ஆட்சியை கைப்பற்றுகிறது என்றெல்லாம் செய்திகள் வந்தன, பல ஊடகங்களில் வந்தன. ஆனால் தலைகீழாக முழு முடிவுகள் வரும்பொழுது தலைகீழாக முடிவுகள் மாறி ஹரியானாவிலே பாஜக ஆட்சியை அமைத்தது. எனவே தற்போது முதல் கட்ட முன்னிலை நிலவரங்கள், இந்த முன்னிலை நிலவரங்களை வைத்து முடிவுகளை எழுதக்கூடாது. முன்னிலை நிலவரங்கள் தான் இவை. ஆனால் முதல் முன்னிலை நிலவரங்களே கடும் இழுபறி இருக்கும்.
போட்டி கடுமையாக இருக்கும் என்பதில் போல்தான் தற்போது காங்கிரசும் பாஜகவும் சில நிமிடங்கள் இடைவெளியிலே மாறி மாறி முன்னிலை நிமிடங்கள் இவர்களுக்கு சாதமாக அவருக்கு சாதமாக வந்து கொண்டிருக்கிறது. எனவே பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் தற்போது இவிஎம் மெஷின்கள் பிரிக்கப்பட்டு வாக்குகள் என்னும் பணி தொடங்கி இருக்கிறது. 68 மையங்களிலே வாக்கு எண்ணும் பணி தற்போது இவிஎம்கள் மூலம் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. எனவே இன்னும் சற்று நேரத்தில் முழுமையான முடிவுகள் முதற்கட்ட முழு முன்னிலை நிலவரங்கள் நமக்கு தெரிய வரும். பிரவீன்.